உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், மார்கழி மாதம், திருப்பாவை மாதம். இன்றைக்கு பாசுரம் 12 எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சாங் ஆஃப் எம்பத்தி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மற்றவர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற அந்த கருணை, மற்றவர்கள் மீது நாம் கொள்ளுகின்ற அந்த பேரன்பு, அந்த நேசம், அந்த காதல், இதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. மிக அழகான வார்த்தைகள். ஆண்டாள்கிட்ட நம்ம நெக்குறுகிற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவள் எங்கிருந்து இவ்வளவு வார்த்தைகளை பெற்றாள், எந்த ஆசிரியரிடம் இவ்வளவு தமிழை கற்றாள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் புரிபடலை. ஏன்னா ஒரு டீனேஜ் கேர்ள், ஒரு 12 வயசு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட தமிழ் வாய்த்திருக்கிறது அப்படிங்கிறதே நாம் வியந்து 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 கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். கையில் கிளியோடு அந்த ஆண்டாள் இருப்பாள் இல்லையா? அந்த கிளி என்பது ஆண்டாளை சொல்லுகின்ற ஒரு கிளிதான். ஆண்டாள் எப்போதுமே சுயம் பேசும் கிளியாக இருந்தாலே தவிர மற்றவர்கள் சொன்னதை திருப்பி சொல்லுகின்ற கிளியாக இருந்ததே இல்லை. அந்த சிந்தனையோடு இன்றைக்கு இந்த பாசுரம் சாங் ஆஃப் எம்பத்தி பார்க்கலாமா? கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய், இதென்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். சாங் ஆஃப் எம்பத்தி அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கிறாள் அந்த எருமை மாடுகளை பற்றிய அந்த வார்த்தைகள், அதுலேயே அவளுடைய அந்த பேரன்பு, பெருங்கருணை ததும்பி வழிகிறது. அந்த எருமை மாடுகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்களா, தன்னுடைய கன்றுகள் தங்ககிட்ட வந்து பால் குடிக்க போகுது அப்படிங்கிற நினைப்பிலேயே அவங்களோட முலைகள் அப்படியே ததும்பி கொட்டுதான், அந்த பால் சொரிதான். தடுக்க முடியாத அளவுக்கு, தவிர்க்க முடியாத அளவுக்கு, நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த எருமை தாய்களிடமிருந்து பால் பொங்குகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய கருணை! ஒரு எருமைக்கே இவ்வளவு கருணை இருக்க முடியும் தான் பெற்றெடுத்த தன்னுடைய கன்றை பற்றி என்றால், நம்முடைய வாழ்க்கையை பெற்றெடுத்திருக்கிறோம் நாம். அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எவ்வளவு நேசிக்கணும், எவ்வளவு கொண்டாடணும், எவ்வளவு அன்பு செய்யணும், அதை வீணாக கழித்து விடக்கூடாது என்று ஒரு மறைபொருளை ஆண்டாள் சொல்லி தருகிறார். இப்படி பாசுரங்களில் இருக்கக்கூடிய மறைபொருளை பார்ப்பதற்காகத்தான் இந்த மார்கழி திருப்பாவையை சன் தொலைக்காட்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இல்லைனா இதில் இருக்கக்கூடிய புராணங்கள், இதில் இருக்கக்கூடிய போற்றி, இதை மட்டுமே சொல்லிவிட்டு நகர்ந்து விடலாம். அப்படி இல்லை. ஆண்டாள் புதிதாக என்ன சொல்கிறாள்? கடந்த ஆண்டு சொல்லதை போல் நாம் இந்த ஆண்டும் சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் ஓராண்டு அனுபவங்கள் நம்மை இன்னமும் உயர்த்தி இருக்க வேண்டும், இன்னமும் ஆழப்படுத்தி இருக்க வேண்டும், அகலப்படுத்தி இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த பாசுரத்தை நாம் அணுகலாம். சாங் ஆஃப் எம்பத்தி. அந்த எருமை கணங்கள் அவர்களுடைய இரக்கத்தை பற்றி ஆரம்பிக்கிறார். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. கன்றுக்கு இறங்கி நினைத்து பால் சோர அப்படிங்கிறார். அதை கன்றை பற்றி நினைச்ச உடனேயே இந்த எருமை அம்மாக்களுக்கெல்லாம் நினைச்ச உடனே பால் சுரக்குதான். அவ்வளவு தூரம் அந்த எருமை அம்மாக்களே கருணை வடிவாக இருக்கிறார்கள் ஆயர்பாடியில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்த பயணம் பாருங்க. நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த பால் தவிர்க்க முடியல, தடுக்க முடியல, இல்லை அது பாட்டுக்கு பொங்குது, அது பாட்டுக்கு வழியுது முலை வழியா. அப்படிங்கும்போது அதை பிடிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஏன்னா அவ்வளோ பால் இருக்குது வீடு திரும்பின இடத்துலலாம். அதை பிடிக்கவே முடியாத அளவுக்கு அண்டா குண்டா பாத்திரம் செம்பு டம்ளர் எல்லாத்துலேயும் பாலை பிடிச்சி வச்சுட்டாங்க. அப்படியும் அந்த எருமைகள் பால் சொரிஞ்சிட்ருக்கு. அப்படிங்கும்போது அதை பிடிக்கவே முடியலை, எங்கேயும் சேமித்து வைக்க முடியலை. அதனால் அந்த பால் அப்படியே வீட்டுக்குள்ளே வழிஞ்சு சேராகுதான். அந்த காலத்துலலாம் மண் தரை தானே இருந்திருக்க முடியும், இப்போ உள்ள டைல்ஸ் மாதிரி கிடையாது இல்லை. அதனால் அந்த மண் தரையெல்லாம் பால் சேராகுது. பால் சோறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பால் சேரு என்கின்ற அந்த வார்த்தையை ஆண்டாள் அழகாக கொடுக்கிறாள். அவ்வளவு செல்வ செழிப்புள்ள அந்த வீட்டின் தங்கையே, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. இவ்வளோ செழிப்பாக அந்த வீடு இருக்குது, அந்த மக்கள் இருக்காங்க, ஆனால் உன்னுடைய சிறப்பு என்ன, உன்னுடைய செழிப்பு என்ன, அதை நீ யோசிக்கணும்ல. நீ வெறுமே அவர்களுடைய தங்கை, அவர்களுடைய வீட்டு மகள்னு சொன்னால் போதுமா? உன்னுடைய பெயரை சொன்னால் உனக்கென்று தனிப்பெருமை, உனக்கென்று தனி புகழ், உனக்கென்று தனித்த அடையாளம், இது தேவை இல்லையா? அப்படியான வாழ்க்கையை நீ செய்ய வேண்டாமா என்பதைத்தான் ஆண்டாள் கேட்கிறார்.
சரி, இப்படி வந்தாச்சு. பால் சேராகக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தங்கையேன்னு சொல்லிட்டா. அடுத்து என்ன சொல்றா பாருங்க. பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். ஊரில் பெய்கிற பனியெல்லாம் எங்கள் தலையில் விழுந்துட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் உன் வாசலில் வந்து நின்று உன்னை எழுப்பிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா இழுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த தென்னிலங்கை கோமானை வெற்றி பெற்ற அப்படின்னு சொல்றா. இது உடனே ராவணனை வெற்றி பெற்ற ராம கதை என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். தென்னிலங்கை கோமான் என்றால் தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பொதுவாக சோம்பேறித்தனம், தூக்கம், இறப்பு எல்லாவற்றையும் தெற்கு பக்கத்தோடு சேர்த்து சொல்லுவது நம்முடைய வழக்கம், நம்முடைய இயல்பு. அதனால் அந்த தென்னிலங்கை கோமான் என்றால் நம்மிடம் மிகுந்து இருக்கக்கூடிய நம்முடைய சோம்பேறித்தனம், நம்முடைய தூக்கம், நம்முடைய இந்த மாதிரியான தற்பெருமை, இப்படியான தீக்குணங்களை நாம் விட்டொழிக்க வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறார். சரி, இதை அந்த தென்னிலங்கை கோமானை வெற்றி பெற்றவனை நாம் புகழ்ந்து பாட வேண்டும். அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறா பாருங்க. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம், அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். உன்னை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீ இன்னமும் சோம்பேறியாக இருக்காத, இப்படி உழைக்காமல் இருக்காத, உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடாமல் இருக்காதே, இதென்ன பேருறக்கம் என்று சொல்கிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கான கருணையை ஆண்டாள் சுமந்திருக்கிறாள். அதனால்தான் இது சாங் ஆஃப் எம்பத்தி என்றாகிறது. இது மார்கழி மாதம், ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம். மீண்டும் ஆண்டாளின் பாசுரங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.